எல்லாருக்கும் வணக்கம். நான் கபிலன், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு புது கட்சியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த சீசனில் அரசியல் களம் செம ஹீட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ கட்சிங்க மொத்தமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கணக்குப்படி இந்தியாவில் காங்கிரஸ், பிஜேபி மாதிரியான தேசிய கட்சிகள் வெறும் 6 தான் இருக்குது. ஆனால் மாநில கட்சிகள் 58க்கும் மேலே இருக்குது. கூடுதலாக யாருக்குமே தெரியாத அன்ரெஜிஸ்டர்டு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மட்டும் 2800க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த லிஸ்ட் 68 தாண்டுது. ஆனால் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்கிறது நம்மளோட உரிமை. இந்த 2800 கட்சிகளில் 75% கட்சிகள் எலெக்ஷனில் போட்டியிடவே மாட்டாங்க. அப்புறம் ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 13A படி அரசியல் கட்சிகளுக்கு வர டொனேஷனுக்கு 100% வரி விலக்கு உண்டு. இதை சில பேர் கார்பரேட் ஃபண்ட் ரூட்டிங், அப்புறம் பணத்தை வெள்ளையாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் சமீபத்தில் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஷெல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்சிகளை, அந்த ஷெல் பார்ட்டிஸை அதிரடியாக தூக்கியிருக்காங்க. ஏன் மற்ற நாடுகளில் இவ்வளோ கட்சிகள் கிடையாது, இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ போட்டி, இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ கட்சிங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பாக இது நம்ம இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருக்குது. அதாவது அங்கே எப்படின்னா டெமோக்ராட்ஸ் வெர்சஸ் ரிப்பப்ளிகன்ஸ் அப்படிங்கிற இருமுனை போட்டி மட்டுமே அங்கே உண்டு. அங்கே 3வது ஆப்ஷனுக்கு இடமே கிடையாது. இதே போல தான் யூகே சிஸ்டம். அங்கே எப்படின்னா பை பார்ட்டி டாமினன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே லேபர் வர்சஸ் கன்சர்வேட்டிவ், இந்த 2 பார்ட்டி தான். 3வது ஒரு பார்ட்டி வந்தால் கூட அவங்களுக்கு எலக்டோரல் வயபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நாடுகளான சைனா, நார்த் கொரியா, அங்கெல்லாம் ஒரே கட்சி தான். ஆப்போசிட்டில் நிற்க கூட யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் இந்திய சிஸ்டங்கிறது மல்டி பார்ட்டி கோயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் 100 பேரை வச்சு கூட கட்சி பதிவு பண்ணிடலாம். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 29A படி ஈஸியாக நீங்களோ நானோ யார் வேணாலும் கட்சி பதிவு பண்ணிடலாம். நம்ம நாடு சாதி, மதம், வாழ்கிற இடம் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டது, டைவர்சிட்டி. ஒரு சின்ன கட்சி வெறும் 1% முதல் 2% வாக்கு வங்கியை வச்சிருந்தா கூட தேர்தல் சமயத்தில் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு 2 சீட்டு ஜெயிச்சு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற கிங் மேக்கராக கூட ஆயிடுவாங்க. இந்த லீவரேஜ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீவரேஜ் பவர் அதுதான் புது கட்சிகள் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு ஆக சிறந்த உதாரணம் சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஜூன் 5, 2026, அதாவது முந்தானேத்தி, தமிழக அரசியல் களத்தில் ஒரே நாளில் 2 முக்கியஸ்தரர்கள் இயக்கமாக தொடங்கியிருக்காங்க. பார்ட்டி இல்லை, இயக்கமாக தொடங்கியிருக்காங்க. அதாவது யாருன்னா தமிழ்நாடு பிஜேபி லீடர் திரு அண்ணாமலை சார், IPS, அவங்களுடைய வி த லீடர் அப்படிங்கிற இயக்கம். பாஜகலேருந்து விலகி அண்ணாமலை சார் தனது புதிய அரசியல் பயணத்தை வி த லீடர் தளம் மூலமாக தொடங்கியிருக்காரு. ஐ திங்க் இப்போ 17 lakhs தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவருடைய டார்கெட் ஓட் பேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் நியூட்ரல் யூத் ஓட்டர்ஸ், அவங்க தான். அப்துல் கலாம் ஐயாவுடைய கொள்கையை முன்னிறுத்தி தனிநபர் வழிபாட்டு அரசியலுக்கு மாற்றா ஒரு படித்த இளைஞர்களின் டெக்னோகிராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னோகிராட் அரசியலை கையில் எடுத்திருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2வதா ஒரு இயக்கத்தை தொடங்கினவங்க லதா ரஜினிகாந்த் மேடம். அவங்க மக்கள் மேடை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. சிட்டிசன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை, அவங்க யார் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேர்தல் அரசியலுக்கான கட்சி கிடையாது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஆசிரியர்கள், அப்புறம் சமூக சேவை செய்யக்கூடிய இளைஞர்கள், அவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவங்க ஒரு அழைப்பு விடுத்த மாதிரி அவங்க இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்களுடைய நிஜமான குறைகளை தீர்க்கும் ஒரு சமூக பாலமாக அந்த மக்கள் மேடை இயங்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இறுதியாக இப்படி புதுசாக இயக்கங்கள், கட்சிகள் வர்றது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இந்த டார்க் சைடு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த டார்க் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாக்குகள் பிரியும், ஓட் கட்டிங், நிலையான ஆட்சி அமைகிறதுல சில சமயங்கள் சிக்கல் வரலாம். அதே த பிரைட் சைடு பாசிட்டிவ் அதில் என்னன்னா, ஒரு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வரும்போது தான் மற்ற பொருட்களுடைய தரம் உயரும். அதுபோல் ஒரு புது கட்சிகள் வரும்போது பெரிய கட்சிகளின் ஏகபோக உரிமை உடையும், அதாவது மோனோபொலி அப்படிங்குவாங்க, அது உடைஞ்சிரும். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது வாக்காளர்களுக்கு நல்லது. ஆனால் வர்றவங்க வெறும் ஓட் கட்டர்ஸாக இல்லாமல் கேம் சேஞ்சர்ஸாக மாறுவாங்களாங்கிறது அவங்களுடைய பூத் மேனேஜ்மெண்ட்
மற்றும் கிரவுண்ட் ஒர்க், கள பணி இல்லை கள சேவை அதுதான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். இங்கே உண்மையாகவே மக்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கள மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அளவுக்கு அதிகமாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது என்ன டாபிக்னா, கர்நாடக அரசு கட்ட இருக்கிற மேகதாது தடுப்பணை, அதை பற்றி தான் நாளை வீடியோவில் அதை முழுசாக பார்ப்போம். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.